ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று பார்வதி அண்ட் கமருதீன் அவங்களுடைய ஆக்டிவிட்டி பயங்கரமான ஒரு ரூத்லெஸ்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கமருதீன் வந்து பார்வதியை லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பற்றி நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். சரியா? காலைல அவங்க அப்பா வந்து இறந்ததுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே நான் பேச வரும்போது அது கிடையாது. கமருதீனுடைய கேம் பிளே எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு குறும்படம் இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பாரு என்ன ரகசியம் சொன்னாங்க அவங்க அப்பாவை பற்றி. அது என்னன்னே புரியல. அதை பற்றியும் இந்த மைக் ரகசியமாக இவங்கள பயந்ததுக்கான ஒரு காரணம், பார்வதி ஏன் அதை வெளியே காட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை கொடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் என்னங்க இது, இப்படிலாம் நம்ம ஷோ பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தலையெழுத்துட்டு நம்ம வந்துட்டோம். சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபாசம், இந்த மாதிரியே இந்த ஷோ வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஒரு பக்கம் அரோரா துஷார், இன்னொரு பக்கம் FJ ஆதிரை, இன்னொரு பக்கம் பாரு கமருதீன். ஸோ வேறு கண்டென்ட்டு வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் இல்லை. ஓகே, ஸோ கனி மட்டும்தான் ஒரு வில்லனிக்காக இந்த இதில் இருந்தாங்க, ஒரு அர்ச்சனா மாதிரி சீசன் 4ல். பட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டாங்க. முடிஞ்சு போச்சு, உன் கேம் எவ்வளோதான், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு, கேம் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி கனியை தள்ளி விட்டாங்க. இப்போ இந்த கேம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அண்ட் பாரு அகைன்ஸ்ட் ஹோல் ஹவுஸ், இப்படி தான் வந்து போக போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஓகே, நம்ம இப்போ அதை பேச வேண்டாம், அடுத்தடுத்து பேசுவோம். இங்கே என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, பார்வதியோடைய அப்பா அவன் இழுத்ததுக்கான காரணம் என்னங்கிறது நம்ம 2 விஷயம் பேசியிருப்போம். ஒன்று ட்ராமா, ஓகே, அவருக்கு நடந்த நிகழ்வு, அவங்க அப்பாவுக்கு நடந்த நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் அவர் அவங்க அப்பாவாக நான் இருக்கிறேன் அப்படி மாதிரி ஒரு சோல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கலாம். இந்த 2 விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். 3வது விஷயம் இருக்குது, அவங்க அப்பா எப்படி இறந்தாருங்கிற ஒரு ரகசியம் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா பாரதியுடைய ஃபேமிலி நம்ம விசாரிக்கும் பொழுது அது நமக்கு இப்போ பேசலாம்னு பார்க்குறேன். ஏன்னா ஃபேமிலி இதில் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அமைதியாக இருக்கேன். ஓகே, பார்வதி அம்மாவுக்கு 2 மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அது ரூமரா அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதை வச்சு பேசிஸில் இவங்க மைக்கை மூடி சில ரகசியங்கள் கண்டிப்பாக வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ரகசியத்தை வீக்கெண்டில் நான் வந்து போட்டு உடைக்கிறேன். உன்னை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறேன், முடிச்சு விட்றேன் உன்னை பார் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறப்ப அவள் பயந்துட்டா. ஐயோ இது வேறு மாதிரி போயிருமே. அப்போ ஏதோ சொல்லக்கூடாத விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறீங்க. எதனால் சொல்கிறீங்க? அவன் மேலே வச்சுருக்க அந்த பாசம், அவன் மேலே வச்சுருக்க அந்த எமோஷன்ஸ். ஸோ இதில் பார்வதிக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் என்ன போச்சு? அவனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போச்சு, அவன் கேமை உடைக்க முடியாமல் போச்சு, அவன் நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு, நீ பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்காத மாதிரி போயிடுச்சு நேற்று எபிசோடில். இந்த மாதிரி பாரதிக்கு தான் அடி விழுது. ஸோ எப்படி இதிலேருந்து வெளியே வரணுங்கிறத பாரதி தான் டிசைட் பண்ணணும். யாரா நீ நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி இறங்கி வருவாளா அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து இந்த கமருதீன் இருக்கான்ல, இவன் சொல்கிறான்ல அரோராவை நான் அவனுக்காக விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. நீ ப்ரொசீஜர்ஸ் இருக்கனால தான் நான் அரோரா விட்டு வந்தேன், இல்லாட்டி அரோராவை நான் வந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக ஒரு ட்ராக் போயிருப்பேன் அப்படின்னு சொன்னான்ல, அது உண்மை தான், நான் சொன்னது உண்மை தான். அந்த ஒரு குறும்படம் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அந்த குறும்படம் சொல்கிறதோட பார்த்தது தான். நான் அதான் பெருசாக பில்டப் கொடுக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து துஷார்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவன் ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்து கன்சல்ட் பண்ணி கிஸ் அடிச்சுட்டு இருப்பாள். அப்போது இவன் வந்து வெளியே வருவான். வந்துட்டு கமருதீன் வந்து கையை கொடுப்பான். வா அப்படிமா. எதுக்குங்கப்பா? நான் துஷார் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நான் வெளியே வா அப்படிமா. வெளியே கூப்பிட்டு போய் என்ன அப்படி துஷார் கூட நீ இருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. என்கிட்ட எதுவும் ப்ராப்ளம் இல்லை, உங்ககிட்டலாம் எனக்கு இல்லை, பட் அவன் உன்னோட ஹர்ட் ஆகிருக்கான், இப்போ நான் அங்கே போகணும் அப்படின்றான். உடனே எனக்கு அது புரியுது, பட் இருந்தாலும் நான் உனக்காக தான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உங்கள்கிட்ட தான் இருக்கணும் போல் எனக்கு தோணுது, அவங்ககிட்ட பேசுகிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டான். அட வெக்கங்கட்ட மூதேவி, இதுக்கு ஏன்டா வெள்ளையும் சொல்லியமா தெரியணும் அப்படின்ற மாதிரி நமக்கெல்லாம் தோணிடுச்சு. அப்போ எப்படிப்பட்டவன் பாருங்கள். இவன் வியானாக்கிட்டே தான் ட்ரை பண்ணியிருப்பான்றேன், வேறு எந்த பொண்ணாக தான் இவன் ட்ரை பண்ணியிருப்பான். பாருக்கு அதை கேமுன்னு அவளுக்கு புரியுது சில விஷயங்களுக்கு, அது வந்து கேம் மாறினான்ட்டு. இவளும் கேமாக தான் அதை அப்ரோச் பண்ணியிருப்பான் பட் அது ஃபீலிங்ஸ்குள்ளே விழுந்துட்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெளியே வர முடியல. அவன் அசால்ட்டாக அதை வந்து டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு முன்னாடி ப்ராக்ரஸ் ஆஃப் த கேம் நகர்த்திட்டு போயிட்டே இருக்கான். பாரதி தான் இங்கிட்ட வந்து தடுமாறிட்டு இருக்கா அப்படிங்கிறதை பார்க்க முடியுது.
ஸோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2மே விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு அவங்க அம்மா சொன்ன மாரி, ஏன் அவளால ஒருங்கிணைத்து ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம், அவ கமருதீன் கிட்ட ஏதோ லாக் ஆயிருக்கா. ஏதோ ஒரு ரகசியங்கள் சொல்லி லாக் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக புரிகிறது. தெள்ளத் தெளிவா புரியுது. அதனால தான் அவன்கிட்ட பேசுறதுக்கு அவ தயங்குறது. அவன் ஏதாவது சொல்லிருவானோங்கிறது பயப்படுறதுக்கான காரணம் அதுதான் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அதுவரைக்கும்